எனது சிஎஸ்கே வெறும் ஹார்திக் பாண்டியோட மட்டும் பண்ணாம பாண்டியா கூட சேர்ந்து யார் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஐபிஎல் வினிங் சாம்பியன் பிளேயரையும் ட்ரேட்ல வாங்க போறாங்களா? எஸ்கேசி இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் வெப்சைட்ல ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. என்ன அவங்க சொல்ற மாதிரி உண்மையாலுமே சிஎஸ்கே ஒரு சாம்பியன் வினிங் பிளேயரை ட்ரேட்ல வாங்க போறாங்களா? ஃபர்ஸ்ட் யார் அந்த சாம்பியன் வினிங் பிளேயர்? அந்த ஒரு பிளேயரை சிஎஸ்கே வாங்கினா சிஎஸ்கேக்கு பெனிஃபிட் ஆகுமா, லாஸ் ஆகாமா, எப்படி வாங்க போறாங்க, பிளேயர் டு பிளேயர் ஸ்வாப்பா இல்ல ஆல் கேஸ்டில என்ன ஏது அப்படின்னு சொல்லி அதை பத்தி பின் டு பின் பார்ப்போம். அண்ட் கேஸ் சிஎஸ்கே கோச்சிங் ஸ்டாஃப் செட்டப்ல எந்த ஒரு சேஞ்ச் இருக்குமோ இல்லையோ, ஆனா டிஜே பிராவோ கண்டிப்பா சிஎஸ்கே பவுலிங் கோச்சா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இப்போதைக்கு வச்சு இருக்காங்களே. இங்கிருந்து சிஎஸ்கேவால கேகேஆர் கிட்ட இருந்து பிராவோவை சிஎஸ்கே இழுத்துன்னு வர முடியுமா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி அதை பத்தி பின் டு பின் பார்ப்போம். அப்போ கேஸ் இந்த வீடியோ லைக் கொடுக்க லைக் கொடுத்து உங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்டா சிஎஸ்கே 3 days ஆஃப் ஃபிட்னஸ் கேம்ப் பண்ண போறாங்க. அண்ட் அந்த ஃபிட்னஸ் கேம்புக்கு மோஸ்ட் ப்ராபபிளா ஆயுஷ் மாத்திரை இருக்க மாட்டாரு. பிகாஸ் மாத்திரை இப்போதைக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல ரீகேப் ப்ராசஸ்ல இருக்காரு. இப்படி இருக்கும்போது அவரால் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, ஒரு பக்கம் மாத்திரை வர மாட்டார், இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் என்ன பண்ண போறாரு? அவரும் மோஸ்ட்லி வர போறது கிடையாதா ப்ரோ? அவருக்கு தான் துலீப் ட்ராஃபி டியூட்டியில இருக்குது இல்லையா, அவர் தான் துலீப் ட்ராஃபில கேப்டனா வேற இருக்காரு. அவர் வர போறது கிடையாதா அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு. பட் கேஸ் இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னா, துலீப் ட்ராஃபி டியூட்டிஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே ருத்து அந்த ஃபிட்னஸ் கேம்ப்ல இருப்பாரு. 3 days ஆஃப் ஃபிட்னஸ் கேம்ப்பையும் கம்ப்ளீட்டா ருத்து அட்டென்ட் பண்ண போறாரு அப்படின்னு தான் ரீசெண்ட் அப்டேட் ஆயிருக்கு. அண்ட் எஸ் இதை நம்ம ரெஃப் ஸ்போர்ட்ஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஃப் ஸ்போர்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணால் ஆல்மோஸ்ட் அது ரியலாக இருக்கும். பிகாஸ் சிஎஸ்கே சிஇஓ அண்ட் ரெஃப் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு நம்மளுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் கேஸ். அண்ட் அப்படியே கேஸ் திருப்பி நம்ம நேத்தன் எல்லிஸோட ஃபார்ம் அப்படியே கண்டினியூ ஆகி போயினே இருக்கு. திருப்பி 20 balls பால் பண்ணியிருக்காரு. 26 runs மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட்டையும் தூக்கி கொடுத்திருக்காரு. எஸ், என்னதான் அந்த மேட்ச்ல சன்ரைசர்ஸ் லீட்ஸ் தோத்திருந்தாலும் எல்லிஸோடைய பவுலிங் பயங்கர டெட்லியாக இருந்திருக்கு. அண்ட் அதோட முக்கியமாக அந்த பவுலிங் லைனப்லேயே பயங்கர எக்கானமிக்கலாக எல்லிஸ் தான் போட்டிருக்காரு. நல்லா டைட்டாக போட்டு விக்கெட்டும் கழித்திருக்காரு, ஒரு முக்கியமான விக்கெட்டு. எஸ், பயங்கர டேஞ்சரஸாக பெண்ட் ஆக்கிட்டு ஒரு பக்கம் விளையாடினே இருந்தார். ஒரு செம்மையான பாலை போட்டு போல்ட் எடுத்தாரு பாருங்க. எல்லா செம்மையான சம்பவம் மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நூர் அஹமது இன்னைக்கு அண்ட் அப்படியே ஈஸ் இந்த 100 டோர்னமெண்ட்ல நம்ம நேத்தன் எல்லிஸோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் பேசின்னு இருக்கோம். பட் அப்படியே நம்ம நூர் அஹமது 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 20 balls பால் பண்ணியிருக்காரு, 40 runs கொடுத்திருக்காரு. பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு. பட் எனிவே கேஸ் 2 விக்கெட்டை கழட்டிருக்காருல்ல, அதே பெரிய விஷயம். பிகாஸ் மோஸ்ட்லி 100 டோர்னமெண்ட் கம்ப்ளீட்லி பேட்டிங் ஃபேவர் கேம். ஸோ அதில் 2 விக்கெட் எடுத்திருக்காருன்னா ஒரு நல்ல பவுலிங் ஸ்பெல் தான் கேஸ். நீங்கள் நினைக்கிறீங்க நேத்தன் எல்லிஸ் அண்ட் நூர் அஹமதோட பவுலிங் ஸ்பெல் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படி ஸ்ட்ரைட்டாகவே சிஎஸ்கே கோச்சிங் செட்டப்ல எந்த சேஞ்ச் இருக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த பவுலிங் கோச் ரோல மட்டும் சேஞ்ச் இருக்கா போகுது. சிஎஸ்கே எரிக் சிமன்ஸை தூக்கி யார் எதிர்பார்க்காத மாதிரி கேகேஆர்லேருந்து ஒரு கோச்சை ட்ரேட் பண்ணி சிஎஸ்கே கூப்பிட்டு வர போறாங்க அப்படின்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அப்படி ஸ்ட்ரைட்டாகவே பார்ப்போம். சிஎஸ் ஃபர்ஸ்ட்டாக நேற்றுக்கு தான் பயங்கரமான டிஸ்கஷன் எல்லாம் இருந்துச்சு. ஈவன் நாம கூட பேசியிருப்போம், சிஎஸ்கே மைக் ஹெஸ் ஹெட் கோச்சா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஜேஎஸ்கேல இதே மாதிரி தான் அசிஸ்டன்ட் கோச்சான ஆல்பி மார்க்கலை தூக்கி ஹெட் கோச்சா போட்டாங்க. ஸோ மேபி இங்கேயும் ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, மைக் ஹெஸ் ஹெட் கோச் ஆக போறாரோ இல்லையோ, ஆனால் டிஜே பிராவோ சிஎஸ்கேக்கு வர போறாரு. எஸ், அவர் கேகேஆர்லேருந்து சிஎஸ்கேக்கு அடுத்த சீசன் எஸ் ஐபிஎல் 2027 as a பவுலிங் கோச்சா சிஎஸ்கே வந்து ஜாயின் ஆக போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ அப்படின்னா இப்போ இருக்கிற பவுலிங் கோச்சான எரிக் சிமன்ஸ், ஸ்ரீதரன் ஸ்ரீராம் எல்லாம் சிஎஸ்கே தூக்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கதா கேஸ் செய்த சான்சஸ். பிகாஸ் எப்போ நம்ம ஸ்டீவன் லெமிங்ஸை சிஎஸ்கே கோச்சிங் செட்டப்ல இருந்து தூக்குனாங்களோ அப்பவே டாப் ஆர்டிகல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க, அடுத்த டார்கெட் கண்டிப்பா எரிக் சிமன்ஸா தான் இருக்கும். எரிக் சிமன்ஸை சிஎஸ்கே இந்த கோச்சிங் செட்டப்ல இருந்து தூக்க பாக்குறாங்க, ஒரு புது பவுலிங் கோச்சை உள்ள எடுத்துன்னு வர பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி டாப் ஆர்டிகல்ல சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம சிஎஸ்கே இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாம இருந்தாங்க. பட் இப்போ மேபி அது நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. எரிக் சிமன்ஸை சிஎஸ்கே தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இன்னொரு சைடில் அசிஸ்டன்ட் பவுலிங் கோச்சான ஸ்ரீதரன் ஸ்ரீராம சிஎஸ்கே தூக்கிறதுன வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவதாக கேஸ் இருக்கு. பிகாஸ் அவங்க அந்த ஆர்டிக்கல்ல ஜஸ்ட் எரிக் சிமன்ஸ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஈவன் இந்த எரிக் சிமன்ஸை சிஎஸ்கே தூக்கிறதுன ரீசனும் ஜஸ்ட் சிம்பிள் தான் கேஸ். பிகாஸ் எரிக் சிமன்ஸோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ரொம்ப பூரா இருக்கு இப்போதைக்கு. பிகாஸ் நாமளே பார்த்துருப்போம் இந்த ஐபிஎல் 2026ல நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ் எல்லாம் ரவுண்ட் ஸ்டம்ப் வருவாங்க, வைட் யார்க்கர் போடுவாங்க, பேட்ஸ்மேன் ஈஸியாக அதை கெஸ் பண்ணுவாங்க. அண்ட் டெத் ஓவர்ஸாக இருக்கட்டும், மிடில் ஓவர்ஸாக இருக்கட்டும், சிஎஸ்கே பயங்கரமாக அடி வாங்குவாங்க. இதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி அடி வாங்கினாலும் சிஎஸ்கே ஸ்ட்ராட்டஜிஸ்ல சேஞ்சஸ் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்ததே கிடையாது. சிஎஸ்கே ஒரு மூவ் ஆன் பார்க்குறாங்க. அந்த மூவ் ஆனில் டிஜே பிராவோ ஈஸியாக செட் ஆகிறாரு. பிகாஸ் இதுக்கு முன்னாடியே அவர் சிஎஸ்கே கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு சிஎஸ்கே கூட ஒர்க் பண்ணும்போது சப்போஸ் சிஎஸ்கே பவுலிங் போய் பயங்கர ஃபயராக இருந்துச்சு. அண்ட் அதோட முக்கியமாக பிராவோ தான் ஒரு சாதாரணமான பவுலிங் அட்டாக்கை பயங்கர ஃபயரியா, பயங்கர டாப் குவாலிட்டி பவுலிங் அட்டாக்கா தெரிய வச்சாரு. நம்ம முகேஷ் சௌத்ரி, துஷார் தேஷ்பாண்டே, ஆகாஷ் சிங் இந்த மாதிரி சாதாரணமான பவுலர்ஸ் வச்சு ட்ராஃபி அடிக்க வச்சாருன்னா அவருடைய திங்கிங் லெவல் எங்கே இருக்கு, அவருடைய ஸ்ட்ராட்டஜி மேக்கிங் எங்கே இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஓகே ப்ரோ, பிராவோ பற்றி இந்த மாதிரி புகழ்ந்து பேசுறியே, பட் பிராவோ தான் இப்போ கேகேஆர்ல இருக்காரு. அவர் எப்படி சிஎஸ்கே கூப்பிட்டு வர போறாங்க? அதோட முக்கியமாக அவருடைய கான்ட்ராக்ட் 2028 ஐபிஎல் தான் எண்ட் ஆக போகுது. இப்படி இருக்கும்போது சிஎஸ்கே பிராவோ எப்படி கூப்பிட்டு வர போறாங்க? அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிராவோ இப்போதான் மென்டாரா இருந்து கேகேஆருடைய எம்எல்சி பிரான்ச்சைசிக்கு ட்ராஃபி வாங்கி கொடுத்திருக்காரு. இப்படி இருக்கும்போது கேகேஆர் பிராவோ விடுவாங்களா? இப்படி பிரச்சனை எல்லாம் இருக்கு. எப்படி சிஎஸ்கே பிராவோ கூப்பிட்டு வர போறாங்க அப்படின்னு தான் உங்களுக்கும் டவுட் இருக்கு, எனக்கும் டவுட் இருக்கு. பட் இதோட ஆன்சர் கண்டிப்பா தெரியல. பட் கண்டிப்பா சிஎஸ்கே கூப்பிட்டா பிராவோ வராம இருக்க மாட்டாரு. அது கேகேஆர் இருந்தாலும் ஓகே, கேகேஆருக்கு ஒரு ட்ராஃபியே வாங்கி கொடுத்தா இருந்தாலும் ஓகே, கண்டிப்பா சிஎஸ்கே கூப்பிட்டா பிராவோ அடுத்த செகண்டே வந்து நிப்பாரு. அதுலயும் வேற இப்போ தலை தான் டிசிஷன் எடுத்துருக்காரு. ஸோ தலை கூப்பிட்டு பிராவோ வராம இருக்கிறது அதெல்லாம் நடக்குமா கேஸ்? ஸோ கண்டிப்பா இருக்கான சான்சஸ் உண்மையாலுமே இருக்கதா கேஸ் செய்து. ஓகே, நீங்க நினைக்கிறீங்க எரிக் சிமன்ஸை விட்டு
மோனாய் சிஎஸ்கே பிராவோ as a பவுலிங் கோச் அப்பாயிண்ட் பண்ணி கோச்சால அப்பாயிண்ட் பண்ண எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ நீங்க மறக்காம உங்களுடைய ட்ரீம் இமேஜினரி பவுலிங் கோச்சஸ் சிஎஸ்கே செலக்ட் பண்ணி சொல்லுங்க. ஒரு அசிஸ்டன்ட் பவுலிங் கோச், ஒரு மெயின் பவுலிங் கோச் மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாவே சிஎஸ்கே சிவம் துபேயை கொடுத்து ஏதோ ஒரு ஐபிஎல் வினிங் சாம்பியன் பிளேயர் ட்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, எந்த பிளேயர் அது? அந்த பிளேயர் சிஎஸ்கே எப்படி ட்ரேட் பண்ண போறாங்க? உண்மையிலுமே அவங்க சொல்ற மாதிரி துபே கொடுத்து ட்ரேட் பண்ண போறாங்களா, இல்லை ஆல் கேஷ் டீலா? அப்படி பண்ணா சிஎஸ்கே பெனிஃபிட் ஆகுமா, லாஸ் ஆகுமா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அப்படியே சரி பாப்போம். கேஸ் ஃபர்ஸ்ட்டாக இதை யார் ரிப்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, வேறு யாரில் கேஸ் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் தான் ரிப்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரீசெண்ட் டேஸாக இவங்க தான் பயங்கரமான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துன்னு இருக்காங்க சிஎஸ்கே பற்றி. ஸோ நேற்றுக்கு ஒரு ரிப்போர்ட்டை வச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சிஎஸ்கே போய் ஒரு ஐபிஎல் வினிங் சாம்பியன் டீம் கிட்ட ஒரு ட்ரேட் ஆஃபரை வச்சிருக்காங்களாமா. இதை பார்த்துக்கோங்கப்பா, எங்கள் டீம்லேருந்து நாங்கள் சிவம் துபே கொடுக்குறோம், நீங்கள் சிவம் துபேக்கு பதிலாக உங்கள் டீமில் யூஸ் பண்ணாத ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கிறாரு, அந்த ஒரு ஆல்ரவுண்டர் எங்கள் டீமுக்கு ட்ரேட் பண்ணி விட்டுடுங்க, உங்களுக்கு துபே கிடைச்ச மாதிரி ஆகிடும், எங்களுக்கு அந்த ஒரு ஆல்ரவுண்டர் கிடைச்ச மாதிரி ஆகிடும், இந்த ட்ரேட் எப்படி நம்ம ஸ்மூத்தாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபரை வச்சிருக்காங்களாமா. எஸ் இதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எந்த டீம் கிட்ட சிஎஸ்கே போய் ட்ரேட் ஆஃபர் வச்சிருக்காங்க, எந்த பிளேயருக்காக ட்ரேட் ஆஃபர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இதில் வேற கேஸ் எல்லாரும் பயங்கரமாக கெஸ் எல்லாம் பண்ணுறாங்க, அது ஹார்திக் பாண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்லை கேஸ் எல்லாம் ஹார்திக் பாண்டே கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஹார்திக் பாண்டேவே மும்பை இந்தியன்ஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்கில் இருக்கட்டும், பவுலிங்கில் இருக்கட்டும், ஃபீல்டிங்கில் இருக்கட்டும், கேப்டன்சிலே இருக்கட்டும். அண்ட் அதோட முக்கியமாக துபே ஃபார் ஒரே ஒரு பிளேயர் ட்ரேட் ஸ்வாப் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக துபே ஃபார் ஹார்திக் பாண்டே ட்ரேட் எல்லாம் நடக்கிறதுன வாய்ப்புகளே கிடையாது. சிஎஸ்கே பாண்டியாக்காக ஓரளவுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஆஃபரை கொடுக்க முடியும்னா துபே ப்ளஸ் கலீல் அஹமத் இந்த மாதிரி தான் ஆஃபர்ஸ் எல்லாம் வைக்க முடியும். ஸோ அதனால அது கண்டிப்பாக ஹார்திக் பாண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இந்த ஹார்திக் பாண்டே ட்ரேடை விட்டு அடுத்ததாக சிஎஸ்கே இந்த ஒரு பிளேயரை ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பயங்கரமாக பேசுறதுன்னா அது கண்டிப்பாக ஆஷிதோஷ் சர்மா தான். ஸோ ஆஷிதோஷ் சர்மா ஃபார் சிவம் துபே அதுக்கும் வாய்ப்புகளே கிடையாது. பிகாஸ் சிவம் துபேயோட நீ டெல்லிக்கு சுத்தமாக இல்லை. அண்ட் சிவம் துபே ஃபார் ஆஷிதோஷ் சர்மா அது ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக சிஎஸ்கேக்கு இருக்காது. ஸோ டெஃபினட்டாக சிஎஸ்கே ஆஷிதோஷ் சர்மாக்காக துபேல கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ஈவன் கேஸ் இன்னொரு விஷயத்தை மென்ஷனும் பண்ணி சொல்லியிருக்காங்க, சிஎஸ்கே வச்சிருக்கிறது ட்ரேட் ஆஃபர் ஒரு சாம்பியன் வினிங் டீம் கிடையாது அப்படின்னு. ஸோ டெஃபினட்டாக டெல்லி சாம்பியன் வினிங் டீம் கிடையாது. ஸோ ஆஷிதோஷ் சர்மாவும் அது கிடையாது. ஸோ அது கேஸ் மேபி ஒன் ஆஃப் சாய் கிஷோர் இல்லைனா வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறதுன வாய்ப்புகள் தான் இருக்குது. பிகாஸ் ஜிடி ஆப்வியஸாக டைட்டில் வச்சிருக்காங்க. எஸ் 2022 ஜிடி ட்ராஃபி அடிச்சிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் இருந்தார், வாஷிங்டன் சுந்தர் அப்போ அந்த டீமில் இல்லை. அண்ட் இதோட முக்கியமாக சிஎஸ்கே அஃபீஷியலாக அவங்களோட அஃபீஷியல் ஹேண்டலில் ட்ரேட் இண்டிவிஜுவலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் சொல்லியிருப்பாங்க, லைக் லியோ தமிழ்நாடு பிளேயரே நம்ம சிஎஸ்கே டீமில் இல்லை, தமிழ்நாடு பிளேயரை வாங்கி போடுறியா, கம்ப்ளீட் பேக்கேஜ் பேட்டிங் பவுலிங்கு எல்லாம் பண்ணுவார், ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் முக்கியமாக அந்த ரீலுக்கு பார்த்தீங்கன்னா சாய் கிஷோரோட ஃபேமிலி கிட்ட இருந்தாலும் லைக் வந்துச்சு. அப்படி நம்ம எல்லாத்தையும் கூட்டி கனெக்ட் பண்ணி பார்த்தா மேபி அது சாய் கிஷோரோ இல்லைனா தவறுனா வாஷிங்டன் சுந்தராக தான் இருக்கும். பட் ஒரே டவுட் இங்கே என்ன வருதுன்னா, அது எப்படி நம்ம சிஎஸ்கே தூபே கொடுத்து சாய் கிஷோரோ இல்லைனா வாஷிங்டன் சுந்தர் வாங்க போகிறாங்க. தூபே ஃபார் சாய் கிஷோர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் லிட்டரலாக ப்ராஃபிட்டபிளான ட்ரேடே கிடையாது சிஎஸ்கேக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரில் சொன்ன மாதிரி ஏதாச்சும் சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு ட்ரேடை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரேடில் சிஎஸ்கே பயங்கரமாக தோக்க போகிறாங்க. அதை நம்ம 100% இப்போ எழுதி கொடுத்துடலாம். பாப்பா கேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இவங்க தான் ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க தூபே கொடுத்து சிஎஸ்கே பண்ண போகிறாங்கன்னு. பட் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு தூபேல கொடுக்க மாட்டாங்க. மேபி ஆல் கேஷ் இல்லை சாய் கிஷோரை வாங்க பார்க்கலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும் பிளேயரை கொடுத்து சாய் கிஷோரை சிஎஸ்கே வாங்க பார்ப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் எனக்கு கேஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரில் சொல்லியிருக்க இந்த இன்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். சிஎஸ்கே போய் ஒரு சாம்பியன் வினிங் டீம் கிட்ட ட்ரேட் ஆஃபர் வச்சிருக்காங்க. அதோட முக்கியமாக அந்த ஒரு பிளேயருக்காக சிஎஸ்கே தூபே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் மறக்காம அந்த பிளேயரோட நேமை கமெண்ட்ஸில் கெஸ் பண்ணிட்டு போங்க. பாப்போம் யாரோட நேம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. ஓகே கேஸ், அடுத்த வருஷம் நினைக்கலாம். பை கேஸ்.